மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ரஞ்சித் சார் வந்து ஒரு வாட்டி சொன்னார், அட்டகத்தி தினேஷ்னு வந்துடுச்சு, அதை ஏன் மாறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டிருக்காரு. அது ஹோப்ஃபுல்லி அது இப்போ நடந்திருக்கு. படத்தில் இருக்கணும் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் என்னோட போர்ஷன் மட்டும் தான் டப்பிங்கும் பண்ணேன். ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுல டப்பிங்லாம் இருக்காதுல்ல, அதில் அதனால பின்னாடி அந்த என்ன சாங் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எனக்கே அந்த கூஸ் பம்ப் இருந்துச்சு சூப்பராக. விஜய் போட்டாச்சு, தமிழ் போட்டாச்சு, ஜெயசூர்யா. இப்போ அடுத்து எல்லாமே சிஎஸ்கேல அதில் போடணுன்றது பயங்கர இதுவாக இருக்கு. தோனி என்ட்ரிக்கு அது நானும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அந்த ஷாட் வந்து தமிழரசு பச்சைமுத்து வந்து அவர் அந்த ரிஹர்சல்லையே ஆனால் இப்படி வேணும்னா அப்படின்னு அவர் அது வரைக்கும் அவர் வந்து சொல்லிட்டாரு. அது அன்பு கெத்து தான், அன்பும் கெத்து தான், அன்பு தான் கெத்து, கெத்தும் அன்பு. இப்படி அடிச்சாரு அப்படி அடிச்சாருன்னு சொல்கிறல்ல, என்னைக்கா அந்த அண்ணா ஆஃப் சைடு வச்சு பார்த்துருக்கியா? அப்புறம் இன்னொருத்தர் நாகராஜ் அப்படின்னு அவர் விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டே வந்து, ஏன்னா சின்ன பையன் இருந்தாலும் அப்போ நிறைய திட்டிகிட்டே இருப்பாங்க. ஓகே ஓகே, நீங்கள் தான் அந்த டீம்லேயே சின்ன பையன் அப்போ அந்த டைமில் அது எப்படி கன்வே ஆகுதுன்ற பயம் எனக்கு. அதனால நான் வந்து சரி ஓகே அமைதியாக இருக்கலாம், ஏன்னா ரொம்ப ஹைப் ஆகிட்டேன்னா அது டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுனால. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப ஹாப்பி உங்களை ஸ்க்ரீனில் வந்து பயங்கர மாசா இன்றைக்கி வந்து தேட்டரே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி நேரில் உங்களை சந்திச்சு உங்களோட என்டையர் கெரியர் பற்றி, இப்போ லப்பர் பந்தோட ஹைலைட்டான விஷயங்கள்லாம் பற்றி பேச போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை நேரில் சந்திச்சதில். எனக்கும் ஆனந்த விடன் ரொம்ப நாள் கழிச்சு இல்லை பங்கு பெறுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சினா. ஸோ இப்போ ஹாப்பனிங்காக லப்பர் பந்த் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இதுலேருந்து இந்த கான்வர்சேஷன் ஆரம்பித்து கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு உங்களோட ஃபில்மோகிராஃபி பற்றிலாம் அங்கங்கே சில விஷயங்கள் பேச போகிறோம். மனசில் என்ன தோணுதோ அது ஜாலியாக உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பேசுங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டாம். ஜாலியாக. சூப்பர். லப்பர் பந்து உங்கள் லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான ஒரு படம்? லப்பர் பந்து வந்து திரும்ப வந்து எனக்கு எவ்வளோ என்னை சுற்றி எவ்வளோ அன்பான, நம்மளை சுற்றி அன்பு எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் எனக்கு நினைவு படிச்சு. தமிழரசு பச்சைமுத்து டைரக்டர் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் ஸ்பாட்டில், ஆனால் இது வந்து நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்றது ஆனால் அப்படின்னு சொல்லுவார். என்னால் அதை கரெக்ட் பண்ணவே முடியல. இப்போ பார்க்கும்போது தமிழ் வந்து நிறைய அன்பு, எவ்வளோ பெரிய ஃபெய்த்து, நம்பிக்கைப்பா. ப்ரொடக்ஷனு இருக்கட்டும், தமிழரசாக இருக்கட்டும், இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லாருக்கும் நான் வந்து என்னுடைய அன்பு கலந்த நன்றி. முக்கியமாக ஜனங்கள், அப்புறம் ரிவ்யூ கொடுத்த ப்ரெஸ்ஸு, எல்லாருமே ரிவ்யூ பண்ண படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து அதை கொண்டாடுறது அது ஆக்சுவலாக தூக்கி கொண்டாடிட்டாங்க. அது எனக்கு ஆக்சுவலாக தேவையாகவும் இருந்துச்சு. ரொம்ப நாளாக ஒரு மாதிரி நான் லோவும் ஆகிட்டேன், என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி சாயும் போது டக்குன்னு அப்படி ஒரு அப்லிஃப்ட், ஒரு சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது. ஆமாம், லப்பர் பந்து வந்து எனக்கு அட்டகத்திக்கு அப்புறம் அவ்வளோ நிறைவான ஒரு படமாக நிறைய எனக்கு அந்த மாதிரி படங்கள் நடந்திருக்கு. எனக்கு இன்னும் பக்கத்தில் இருக்குது. சூப்பர் சூப்பர். ஸோ உங்களோட இன்ட்ரோடக்ஷனே வந்து கெத்து தினேஷ் அப்படின்றது தான் போடுறாங்க. இன்றைக்கி வந்து மக்களுமே வந்து அட்டகத்தி தினேஷ் அப்படின்றது, அட்டகத்தி உங்களோட அறிமுக படம் அடையாளமாக இருந்தாலும் இன்றைக்கி கெத்துன்ற கேரக்டர் வந்து மக்கள் கொண்டாடி தீர்க்கிறாங்க. உங்களுக்கான இன்ட்ரோடக்ஷன்லேருந்து அந்த ஒரு விஷயம், ஸோ அந்த பேரை வந்து ஜெஸிலராகட்டும், அந்த பேரை மற்ற கேரக்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதாகட்டும், ஸோ பயங்கரமாக அதை வந்து போர்ட்ரே பண்ணிகிட்டே இருந்தாங்க படம் நடுக. ஸோ கெத்து கேரக்டரும் தினேஷ் அவர்களும் ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போது வந்து அந்த கெத்து பேர் வந்து அது இல்லை, பூமாலை. அப்புறம் அந்த டிஷர்ட் பின்னாடி அந்த பேர் வந்து வேறு. ஓகே, அது அமையல, இன்னொரு பேர் வேறு என்னவோ, அது வந்து சில ரீசன்ஸால் அது பண்ண முடியல. அப்புறம் வேற ஒரு பேரும் வந்து தமிழில் சொன்னாங்க. படம் முடியும் போது தான் அது வந்து மாற ஆரம்பிச்சது. ஓகே, கெத்துன்றது கடைசியாக லாஸ்ட்டாக அந்த மேட்ச் போகும்போது தான் வந்து ஒர்க் பண்ணி அவர் சொன்னார். ஓகே, நான் எதுவும் சொல்லலை, நானும் ஓகே அது நல்லபடியாக மாறட்டும் அப்படின்ற விஷயம் மட்டும் இருந்துச்சு. ரஞ்சித் சார் வந்து ஒரு வாட்டி சொன்னார், இப்போது நீ பண்ண ஒர்க்கில் எங்கே இருக்க அப்படின்னு நீ பாரு அப்படி. ஏன் அந்த நிறைய சொல்லுவாங்க, இன்னும் நிறைய பிளேஸு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட்டகத்தி தினேஷ்னு வந்துடுச்சு, அதை ஏன் மாறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டிருக்காரு. அது ஹோப்ஃபுல்லி அது இப்போ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கெத்து அப்படின்றது அது ஜனங்க கிட்டேருந்து வந்தது ரொம்ப சந்தோஷம். நம்ம அதை இனிஷியேட் நம்ம கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனால் யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தாலே வந்து அதுவே கெத்து தான், அட்டகத்தியே கெத்து தான்.
கெத்து கெத்து தான். கெத்து தான். சூப்பர். ஸோ வந்து டைரக்டர் அவர்களுமே சரி, ஹரிஷ் கல்யாண் அவருமே வந்து இன்டர்வியூஸ்லாம் ஷேர் பண்ணும்போது இந்த கெத்து கேரக்டருக்கு யார் சரியாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசினோம். அப்போ வந்து டைரக்டருக்கு தான் சொன்னாங்க, இந்த மாதிரி தினேஷ் அண்ணன்ட்ட கேட்கலாம், ஆனால் அவர் ஒத்துப்பாரா அப்படின்றது வந்து ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது. ஆனால் சரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போனோம். அந்த 2 குண்டு போடுவோன்னு சொன்னோம். ஒன்று வந்து அந்த 40 வயசு கேரக்டர், இன்னொன்று நீங்கள் வந்து நீங்களும் படத்தில் ஹீரோ, ஆனால் ஹீரோயினுக்கு அப்பா. படத்துல இருக்கிற எல்லாருமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஷரத் அந்த கேரக்டர் நடிச்சு ஹீரோன்னு சொன்னதால சொல்றேன். தமிழ் வந்து தான் உண்மை. ஆக்சுவலா தமிழரசுக்கு வந்து இந்த அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு ஸ்கிரிப்ட்ல. தமிழ் ஹீரோ இதுல தமிழ் தான். தமிழ் ப்ரொடியூசர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஏன்னா இந்த கெத்துன்ற பேர் வந்து கடைசியா சொன்னது வந்து விஜய் பிரபாகரன் அவரோட அசோசியேட் நினைக்கிறேன். அவங்க அசிஸ்டன்ட் டீம் தான் வந்து வந்திருக்கு. எப்படி வந்து அது கொடுத்துருக்காங்க. என்கிட்ட தமிழ் வரும்போது ஒரு 10-15 நிமிஷம் தான் கதை சொன்னார். நான் ஃபுல்லாலாம் கேட்கல. அவர் வந்து அந்த டைமில் வந்து அவரை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்ட விதம், நான் குண்டு 2ஆம் உலக போரின் கடைசி குண்டு ஆஃபீஸில் தான் அந்த கதையே கேட்டேன். வலசரவாக்கம் அவர் ப்ரெசென்ட் பண்ணது வந்து வேறு செகண்ட் தாட்டே கிடையாது அவருக்கு. அவங்க இவங்களாம் அண்ணன்னு அவ்வளோ பாசமாக அவர் வந்து பண்ணார். அதில் எந்த ஒரு செகண்ட் தாட்டோ இல்லை, அந்த அண்ணன் கூப்பிட்டதில் எந்த ஒரு இதுவுமே என்னால் அவாய்ட் பண்ணவே முடியல. நான் கேட்டேன் எதுக்காக நான் இது எப்படி இருக்குன்னு தெரியும். பயம் ப்ரொமோஷன்ஸ்லாம் நம்ம வேறு அதெல்லாம் பெருசாக கலந்துக்கிறதோ அதெல்லாம் எனக்கு வராது. என்ன எப்படி இருக்கும் 2 பேர் இன்ஃபீரியர் ஆகும் இல்லை சம்டைம்ஸு. ஆனால் இல்லைண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் தான், அப்போது எனக்கு வச்சிருந்த பேர் தான் அந்த படத்தோட டைட்டிலாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் அப்போ கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் படம் ஆரம்பிக்கும் போது நிறைய மாறிடுச்சு. ஆனால் ஒரு நம்ம கூட சில பேர் இருக்கும்போதே நல்லாயிருக்கும். ஓகே, அந்த ஒர்க் வந்து அவ்வளோ பாசிட்டிவான ஒரு ஒர்க். அது சுவாசிக்காவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவர் தமிழில் வந்து என்னால் அவாய்ட் பண்ணவே முடியல. தமிழ் அரசு பச்சைமுத்து வந்து அப்போது அந்த பிகினிங்கில் இருந்துச்சு. சரிங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான். தமிழ் இப்போ பேசும்போது தான், டேரக்டர் இப்போ சமீபத்தில் பேசும்போது தான் தெரிஞ்சது. இது எங்கள் எல்லாருமே கனெக்ட் பண்ணது வந்து, ஏன்னா கேப்டன் வந்து இப்போ நான் ரெகுலராக கேட்டுட்ருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், இல்லை ட்ராவல் சாங்னு. அது மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நிறைய சாங்ஸில் வந்து முக்கியமான சாங்ஸாகவும் இது இருக்கும். அது தெரியாமையே வந்து அமைஞ்சிருச்சு. எனக்கும் தமிழுக்கும் சேம். அது படத்தில் இருக்கணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் என்னோட போர்ஷன் மட்டும் தான் டப்பிங்கும் பண்ணேன். ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுல டப்பிங்லாம் இருக்காதுல்ல, அதில் அதனால் பின்னாடி அந்த இன்னும் அந்த சாங் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. படம் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எனக்கே அந்த கூஸ் பம்ப் இருந்துச்சு சூப்பராக. எனக்கேன்றதான் நான் வெளில இருந்து, ஏன்னா ஐயோ இதெல்லாம் இருக்கா சூப்பர் அப்படின்ற மாதிரி. தமிழோட பிரில்லியன்ஸ் தான் அது. அவர் இன்னும் நிறைய இடத்துக்கு, பெரிய இடத்துக்கு அவர் இன்னும் சூப்பராக விஷ் பண்ணுறேன் நான். ஸோ அந்த சாங் பற்றி கண்டிப்பாக பேசணும். இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் அந்த சாங்கு, ஏன்னா கேப்டன் சாரோட சாங்கு அது ஆல்ரெடி எல்லாருமே கேட்டு ரசித்து கொண்டாடிட்டு இருந்தாலும், ஸோ இன்றைக்கி அது ஒரு 2.0 வெர்ஷனாக வந்து உங்களோட என்ட்ரி இந்த லப்பர் பந்துக்கான ஒரு தீம் சாங் மாதிரி அது ஆயிடுச்சு. அந்த சாங் போட்டு நீங்கள் வரும்போது நீங்கள் பார்க்கும்போதே வந்து பயங்கர மாசாக இருந்தது அப்படின்றது சொன்னீங்க. ஸோ தியேட்டரில் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து அது எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இந்த சாங் போட்டு நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்படின்றது? இல்லை, நான் ஒரு அப்பப்போ கேட்டுட்டு இருந்த சாங்கு ஸ்பாட்டில் வந்து அது எப்படி ஆரம்பிச்சுன்னா, ஃபஸ்ட் டேலேருந்து ஒரு ஷார்ட் பிஃபோர் போகிறதுக்கு முன்னாடி, இப்போ எனக்கு ஷார்ட்னா ஃபஸ்ட்டு நான் அந்த டே ஸ்டார்ட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பாட்டு தான். ஓகே, ஸ்பீக்கரில் பாட்டு போட்டுருவாங்க. அது ஊர் ஃபுல்லாக அந்த பாட்டு கேட்கும். அதோட தான் வர்றது. அப்படி தான் வைப் இருந்துச்சு ஃபுல்லாகவே. அதை கேட்க எல்லாருக்குமே அது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் கொஞ்சம் நாள் தான் வந்து போடல அந்த சாங். அதுக்கப்புறம் திருப்பியும் கிளைமேக்ஸ் அப்போ ஷூட் பண்ண. இதில் பொறுப்புலாம் கிடையாது. அது கேப்டனோட அவருக்கு அமைஞ்ச ஒரு விஷயம். அது எல்லாருக்குமானதுன்னு நான் நம்புகிறேன். அதில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன். அந்த பாட்டில் நான் எனக்கு அது சந்தோஷம். அது இன்னும் இப்போ அடுத்து எல்லாமே சிஎஸ்கேல அதில் போடணுன்றது பயங்கர இதுவாக இருக்கு. தோனி என்ட்ரிக்கு அது நானும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். சூப்பர். ஸோ இந்த படங்களில் வந்து எல்லா கேரக்டர்ஸுமே பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அவங்களோட பங்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கெத்து அப்படின்ற விஷயம் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ரீசனுமே வந்து அது எழுதப்பட்ட விதம், நீங்கள் அதை பர்ஃபார்ம் பண்ண விதம் அப்படின்றது எல்லாமே. ஸோ வந்து அந்த குறிப்பாக அந்த நோ லுக் சிக்ஸர் அடிக்கிறீங்க இல்லையா, ஸோ அதுவே வந்து நிறைய இடங்கள்ல வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு மாஸ் மொமெண்ட்டாக இருக்குது. இன்னும் சமயமாக நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோவும் போட்டிருந்தீங்க, அட்டகத்து தினேஷ் டு கெத்து தினேஷ் அப்படின்ற ஒரு வீடியோவும் நாங்கள் பார்த்தோம். ஸோ கிரிக்கெட்டிங்காக நீங்கள் ஒர்க் பண்ண விஷயங்கள் பற்றி பேசலாம். நான் கிரிக்கெட் பயங்கரமாக, சென்னையில் இருக்கிற எல்லாருமே கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாருமே பயங்கரமாக ஆடுவோம். நான் 99 வேர்ல்ட் கப் நினைக்கிறேன். அப்போது நான் போய் இந்தியன் டீமில் ஆடி வின் பண்ணி வேர்ல்ட் கப் வாங்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்ச ஒரு டைமும் உண்டு. அது கிரிக்கெட் நல்லா ஓகே தான். லப்பர் பால், டென்னிஸ் பால்,
பிளாஸ்டிக் பால், அப்புறம் வந்து நம்ம இந்த சைக்கிள் டியூப்பை கட் பண்ணி பேப்பர் மேலே சுற்றி விளையாடுவோம். அது தெரியுமா? பால் வாங்கலைன்னா பேப்பரை சுற்றிட்டு என்ன பண்ணுவோம், சைக்கிள் டியூப்பை நம்ம பேண்ட் மாதிரி அதை கட் பண்ணி சுற்றிலாம் அந்த டைமில் அப்படியே விளையாடி இருக்கும். அப்புறம் பவுன்சிங் பால்லேருந்து ஸ்மைலி பால் வரைக்கும் இப்போ வந்து நல்ல கிரிக்கெட் வந்து எல்லாருக்குள்ளேயுமே யாரெல்லாம் விளையாடும். அந்த ஷாட் வந்து தமிழரசு பச்சைமுத்து வந்து அவர் அந்த ரிஹர்சல்லையே ஆனால் இப்படி வேணும்னா அப்படின்னு அவர் அது வரைக்கும் அவர் வந்து சொல்லிட்டாரு. அது ஸோ பிகினிங்கில் கொஞ்சம் அது என்னன்றது பிடிக்கிற வரைக்கும் தானே, அவங்க ஒரு தெளிவாக அவங்களுக்கு தெரியும் என்ன வேணும் அப்படின்னு. என்ன வேணும்னு தெரிஞ்சவொடனே அது வந்து டமால் டிமில் டமால் தான். சூப்பர் சூப்பர். தமிழ் வந்து கிரிக்கெட் ஷாட்டில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. அவங்க சும்மா இருந்துடக்கூடாது, அது ஃபேக்காக ஆகிடக்கூடாதுன்றதுல அவ்வளோ க்ளீனாக ஒர்க் பண்ணி அந்த இப்போ மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்களா, கவுண்டமணி சார் ஒரு இடத்துல சொல்கிற மாதிரி நான் பந்தை உட்காந்து பிடிச்சிருக்கேன், தாவி பிடிச்சிருக்கேன். நம்ம வந்து டர்ஃபில் ஆடினோம், அப்புறம் வந்து கிரவுண்டில் ஆடினோம், புக் கிரிக்கெட் வரைக்கும் ஆடினோம். ஆடிட்டு தான் ஷூட்டிங் போனோம். ஓகே. படமாக பார்க்கும்போது பல இடங்களில் வசனம் மாசு இதெல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் குட்டி குட்டி ரியாக்ஷனில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. உதாரணம் சொல்லணும்னா 2-3 இடங்கள் நான் சொல்கிறேன். அவுட் ஆகிட்டு நீங்கள் கிரவுண்டில் இருந்து வெளியே வர சீனில் வந்து உங்களுடைய குட்டி குட்டி ரியாக்ஷன், கர்ச்சீஃபை நீங்கள் எடுக்கிறது எல்லாருமே அந்த இதான் படத்தில் இருக்கிற எல்லாருமே அதில் தமிழரசு பச்சைமுத்து வந்து அவர் ரொம்ப க்ளீனாக இருந்தாருன்றதுனால அது ஈஸியாக இருந்துச்சு. ஆக்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அழகாக அதை பண்ணிட்டு எப்பவுமே கிளாரிட்டி வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அந்த சின்ன ரியாக்ஷன்ஸும் சரி, இல்லை டைலாக்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இந்த ஸ்கிரிப்ட் வைஸாக அது இன்பில்டாகவே நிறைய இன்புட். நம்ம நடிகர்கள் வந்து அங்கே போய் அவங்க வேலையை பார்த்தா மட்டுமே போதும், அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஹரிஷ் கல்யாண் அவர்கள். ஹரிஷ் வந்து ஒரு எப்பவுமே அது கிரவுண்டில் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு டஃப்பாக இருக்கும்ல, பட் அப்படி எங்களுக்கு இல்லை. எனக்கு நிறைய தயக்கம் இருந்துச்சு, ஹரிஷ்க்கும் இருந்திருக்கும்னா அப்புறம் உடஞ்சிடுச்சு அது எல்லாமே. அப்படி இல்லை, சில எதனா பிகினிங்கில் கூட ஒரு டவுட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் படம் முடியும் போது அப்படி எனக்கு இல்லை. அன்பு உண்மையிலே ஒரு அன்பான ஆள் தான். இன்னும் அவர் நிறைய பிளேஸ் போகிறதுக்கு நான் விஷ் பண்ணுறேன். அன்பு கெத்து தான், அன்பும் கெத்து தான், அன்பு தான் கெத்து, கெத்தும் அன்பு. ஆஹா. ஸோ இப்போ இந்த படத்தோட சக்ஸஸ், நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடங்களில் தேட்டர் விசிட்லாம் போயிருக்கீங்க. ஸோ வந்து மக்கள் அதை கொண்டாடுறதை பார்க்கும்போது ஆஸ் அ ஆர்டிஸ்ட்டாக வந்து நீங்கள் பண்ண கான்ஃபிடென்ஸு ஒரு சக்ஸஸை கொடுத்தாலும் மக்கள்லாம் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லப்போனால் அட்டகத்தி தினேஷ் அப்படின்றது அந்த டேக் மாதிரி இன்னைக்கு கெத்து தினேஷ் அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்கன்றது எவ்வளோ நிறைவாக இருக்குது. இந்த காத்திருப்புக்கான பலன் அப்படின்னு எடுத்துக்கலாமா அதை? அதான் அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க சினிமா வந்து பொறுமையாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன். மேபி அதோட ஜஸ்ட் ஒரு நிறைவு தான் இது. கொஞ்சம் இது ரொம்ப நாள் முன்னாடியே வரணும்னாங்க, நான் லைஃப் வந்து அதை ஷேப் பண்ணிவிட்டு நமக்கு எப்போ அது வரணுமோ அப்போ கொடுத்து அதை செட் பண்ணியிருக்கு. இது எனக்கு மட்டும் இல்லாமல் சுவாசிகாவுக்கும் சரி, இல்லை சஞ்சனா நடிகர்கள் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் இது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கு ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைவாக இருக்குது. சூப்பர்ண்ணா. ஸோ உங்கள் கேரக்டரை தாண்டி உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்ற கேரக்டர் படத்தில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? சரத். ஓகே. அம்மா பூஸ்ட். ஓகே. அவர் வந்து அவர் தான் லேஸ் ஆக்குனார். எல்லாருமே நிறைய கேரக்டர் இருக்காங்க, பட் எனக்கு டக்குன்னு சரத், அப்புறம் ஹரிஷ் நிறைய இடத்துல சூப்பராக அந்த வீட்டில் இருந்தது தான் முக்கியமான. சஞ்சனா அவங்க சொன்னது அந்த டைலாக் வரும், உங்ககிட்ட எப்பவுமே எனக்காக எதுவும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. அதோட வே ஆஃப் டெலிவரி அவங்க பண்ணது ரொம்ப அழகா. பட் பொண்ணுங்க எப்பயும் அப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்புறம் சுவாசிகா, எனக்கு அவங்க வந்து அவங்க குக்குக்கு அப்புறமே வேற ஒரு இல்லை குக்குக்கு தான் நினைக்கிறேன், அது அவங்க சொன்னது. அதுக்கு வேற ஒரு படத்துக்கும் அப்போ வந்து ட்ரை பண்ணும், பட் அதாவது எனக்கு அவங்களுக்கு அமையல. அப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் வந்து அமைஞ்சிருக்கு. அவங்க வந்து அவ்வளோ டெடிக்கேட்டாக இருந்தாங்க. இந்த டெடிக்கேஷன்றதை தாண்டி அவங்களுக்கு கிளியராக வேலை அந்த ஒர்க் எனக்கு அப்படிதான். அந்த வேலைனா அந்த ஒர்க்கு, வேற எதுவுமே இருக்காது மைண்ட்ல, டிஸ்டர்ப் எதுவும் வேற எதுவும். எனக்கு சில நேரத்தில் வந்து டப்புன்னு ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஓகே, சூப்பர் சூப்பர். நான் அந்த சரத் கேரக்டர் அவர் பண்ணது, சரத் வந்து சூப்பராக, சரத் அவ்வளோ பிரில்லியண்டாக. எனக்கு அவர் பூஸ்ட்னு சொன்னதை விட திருப்பி அவங்க டேடியை பார்த்து ஒரு லுக் விடுவார்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. விராட் கோலியை சொன்ன கெத்து. ஆமாம், என்னால் அவர் அடிக்கிறதுக்கே மனசு இல்லை எனக்கு, அடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் சீட்டிங் தான் பண்ணுறது.
தமிழ் அப்பயே சொன்னார் இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு. சரி ஓகே அது நடந்திருக்காது. நிறைய பேருங்க வெங்கடேசன், அப்புறம் வெங்கடேசன் கூட இருந்த, ஏன்னா வெங்கடேஷ் பார்க்கும்போது அவ்வளோ ஆஷா இருக்கிற மாதிரி இருக்கும். வெங்கடேஷ் காளி வெங்கட் ப்ரோ ஓகே தென்றல் அப்படின்னு டாக்டர் கிட்ட பேச அது ஜஸ்ட் சரி தென்றல் அப்படின்ற ஒரு சின்ன இதில் அவ்வளோ அழகான ஒரு பாலசரன் இதில் வந்து ஆக்சுவலாக அவருடைய அவருடைய ப்ரைம் நினைக்கிறேன் நான் இந்த படம் பாலாக்கு. திவ்யதர்ஷினி தேவதர்ஷினி மேடம், சாரி மன்னிக்கணும் மேடம். அவங்க வந்து விடாத கருப்புலேருந்து நம்ம வந்து சேட்டன் சாரையும் யூடியூப்ல திருப்பி கூட பார்த்துருக்கோம். அவங்க அப்பா என்ன பிரில்லியண்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லரில் வந்திருக்கோம் ஒன்று. அந்த அதே டைமிங் தான் வந்து நீங்கள் உங்கள் புருஷனோட திருப்பி சேர்ந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ஒர்க் அவுட்டாக இருக்கும். அந்த கமிட்டியில உட்கார்ந்துட்டு இருக்கவரு, அப்புறம் அந்த பாட்டு போடுறவரு, நீ எப்ப பாட்டு ஆளு மேன் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு இது என் கண்ட்ரோலு, அந்த கேரக்டர்ல இருந்து சூப்பரான ஒரு டெலிவரி எல்லாம். அப்புறம் ஜோக்கரு அப்படின்னு ஒருத்தர் தலையாட்டுவார், அந்த டக்குன்னு பண்ணிட்டு கூட. ஆனா கபடியில இருந்து ஆள் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு அப்படின்னு ஒருத்தர் விக்கெட் எடுத்து தொடையத்துட்டு வரல. அப்ப பிகினிங்ல அந்த 2 பசங்க பெரியவங்க தலையாட்டிட்டு பஸ்ல உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் சூப்பரா, அந்த சின்ன பசங்களும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா. அது தேவா சார் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு ஜென்சன் எப்படிங்க மறக்க முடியும். ஜென்சன் வந்து பீக் அவரு. அப்பா ஜென்சன் வந்து இன்னும் உங்க கேரக்டர் வந்து பயங்கரமா எலிவேட் பண்றது மாப்பிள்ள அந்த சாமி. ஜென்சன் வந்து அப்பா பயங்கரமா பண்ணிட்டாரு. ஜென்சன் வந்து என்ன சொல்றது பயங்கரமா பண்ணியிருந்தாரு. சூப்பரா சூப்பர். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் வீரமணி சார் எனக்கு ஸ்பாட்லி, ஏன்னா அவரு ரொம்ப கியூட்டா பேச, அந்த இது வந்து ஏண்டா பூமால, அந்த பேரே வந்து ஒரு கியூட்டா இருக்கும்ல, ஏண்டா பூமால அப்ப கூட விளையாட போக கூடாதுன்னு தோணல உனக்கு? மேட்ச் எதுனா வேலைக்கு போக கூடாதுன்றது சொல்றாரு. அவர் எப்பவுமே வந்து மாட்டி விடுற கேரக்டர் மாதிரியே இருக்கும் அவங்க கிட்ட. இவனை நம்பி கடன் வாங்கியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க அவங்களும். எல்லா கேரக்டருமே மைண்ட்ல வருது. சூப்பர்ண்ணா. ஸோ வந்து படம் பார்க்கும்போது எல்லாருமே வந்து அவங்களுடைய நாஸ்டாலஜியா, ஊர்ல கிரிக்கெட் விளையாண்டது, கிரிக்கெட் டீம்ஸ் அப்படின்றதான் வந்து எல்லாரும் நினைவுபடுத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது? நான் வந்து ஓல்டு வாஷ்மேன் வண்ணார்பேட்டில் இருக்கும் போது டென்னிஸ் ப்ளோவில் தியாகராஜா காலேஜ் உள்ளதான் பின்னாடி போய் ஆடுவோம். அதில் நிறைய எல்லாருமே சீனியர்ஸ் பெரியவங்க, அரவிந்த் அண்ணா, கார்த்திக் அண்ணா, அப்புறம் வந்து அருண்ண்ணா, மணினா அவர் வந்து போலீஸா இருந்தாரு. இப்போ யாரும் கான்டாக்ட் இல்லை. அப்புறம் இன்னொருத்தர் நாகராஜ் அப்படின்னு, அவர் விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டே வந்து, ஏன்னா சின்ன பையன் இருந்தாலும் அப்போ நிறைய திட்டிகிட்டே இருப்பாங்க. சின்ன பையன் அப்போ அந்த டைம்ல. நான் சண்டே ஆனால் என்னால் ஹோல்ட் பண்ணவே முடியாது. 3 மணிக்கு அங்கே போயிட்டு கிரிக்கெட் விளையாடி ஆகணும், அந்த 3 o'clock ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிஃபோர் வந்து ஸ்கூல் படிக்கும் போது டேனியல் என்னோட டீம் IOC கிரவுண்ட்ல எம்பிடி ராபின்சன் பார்க்கு ராயபுரத்துல என் டீம். அது வந்து முத்து, பாலாஜி, CR கார்த்திக், அப்புறம் லொட்டமணி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, லெஃப்ட்ல போடுவாங்க, எக்கச்சக்கம். அது ரப்பர் பால். இது என்னோட டீம். பிஃபோர் டென்னிஸ் பால் வந்து ரப்பர் பால். இது என்னோட டீம். நான் வந்து இதுல யாருன்னா 6 அடிச்சிட்டாங்கன்னா அப்போ அக்தர் மாதிரி அங்க இருந்து கிரவுண்டு 6 லைன்ல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த ஸ்டிக் எடுத்தாதான் வந்து மைண்ட் வந்து இது. அப்போ சமீபத்தில் ஆடணும், அந்த மாதிரி விளையாட முடியல. ஒரு ப்ரொஃபஷனல் டீம் வந்து கொஞ்சம் கேட்டாங்க, அது மட்டும் கொஞ்சம் விளையாடணும் திரும்பவும். ஸோ உங்களுடைய ஃபேவரட் கிரிக்கெட்டர் யாரு? ஜான்டி ரூட்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் ஏபிடி வந்து ரொம்ப பிடிக்கும். இவர் ராபின்சன், ஏன்னா அவர் ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு அந்த டைம்ல. கடைசி வரைக்கும் நம்ம டீம் இப்போதானே கடைசி நேரத்தில் கூட அடிச்சு, அந்த டைம்ல வந்து பிகினிங்லேயே போயிடுச்சு தானே. 90sல வந்து கொஞ்சம். ஆனா ஜான்டி ரோஸ் வந்தா மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். ரொம்ப அப்புறம் பழைசா நினைச்சிட போறோம். ஐயோ இல்ல நீங்க ஏபிடி ஜான்டி ரோஸ் எல்லாருக்கும் தெரியுமே. ஏபிடி இப்போ போயிருக்க வேணாம், போயிட்டாங்க. கங்குலி, சச்சின், அவங்க 2 பேரும் வந்து இன்பில்ட், சொல்லவே வேணாம். சச்சின், கங்குலி, அசாருதீன், அப்புறம் ஜடேஜா, இவங்கெல்லாம் பயங்கர. கபில் தேவ் வந்து பயங்கர, ஏன்னா அந்த ஒரு டைம் சூப்பர் ஸ்டார் அவங்க தானே மைண்ட்ல இருக்கிறது. டைரக்டர் தமிழரசன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல பேசும்போது வந்து தினேஷ் அண்ணன் வந்து ரஞ்சித் சார் டைரக்ஷன்ல நடிச்சிட்டாங்க, வெற்றி சாரோட டைரக்ஷன்ல நடிச்சிருக்காங்க,
ராஜ்முருகன் சாரோட டைரக்ஷன் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 படங்களுமே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ இன்டென்ஸான வெவ்வேறு விதமான கேரக்டர்ஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு சீசன்டு ஆக்டர். ஸோ அப்படியான ஒரு நபர் வந்து இந்த கதைக்கு ரொம்ப சரியாக இருப்பார் அவர் அப்படின்றத எனக்கு தோணுச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. பை எக்ஸ்பீரியன்ஸாக ஓவர் த இயர்ஸ் வந்து இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அதில் எக்ஸல் ஆகிறோம் அப்படின்றது ஒரு கட்டத்தில் நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது உங்களுடைய கெரியர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் எதையும் பிளான் பண்ணி பண்ணுறதில்ல, இதுக்கப்புறம் இதுதான் அப்படின்ற மாதிரி பண்ணுறதில்ல. பட் நம்ம மனசு சமாதானமாக வேலை பார்க்கணும். நடுவில் ஆனால் எல்லாருக்குமே வந்து இப்போ நம்ம அப்படி அதுவே பெரிய கிஃப்டாக இப்போ ஒர்க்கை வந்து பிடிச்சி பண்ணுறதே கிஃப்ட் தான். ஒரு டைமில் ஒரு தாட் வந்துச்சு, நம்ம பிடிச்சும் பண்ணக்கூடாது, பிடிக்காமையும் பண்ணக்கூடாது, கரெக்டாக பண்ணணும். சில நேரத்தில் வந்து சில படங்கள் நம்ம கமிட்மெண்ட்டாக வந்து சில பண்ணிவிடுவோம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இது இருக்கு. இப்போ நான் ரொம்ப நேரம் வந்து நான் வெயிட் பண்ண முடியாது, இல்லை எல்லாருக்குமே கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதனால சில ஒர்க் இருக்கும். அந்த மாதிரியும் நடந்திருக்கு. பட் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எனக்கு திருப்பி என்ன தெரியுதுன்னா, நான் வந்து எனக்கு எது மனசு கொஞ்சம் சமாதானமாக இருக்கோ அதை பண்ணுறதே வந்து ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் பிடிச்சிருக்கிறது அது நல்லதாக மாறுது, எல்லாருக்குமே சூப்பராக அது மாறுது. ஸோ ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பற்றி பேசணும்னா, ஏன்னா நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி உங்களோட ஃபிலிமோகிராஃபி வந்து நீங்கள் அதாவது லீடாக பண்ண படங்கள் எல்லாமே வந்து கவுண்ட்டாக கம்மியாக இருக்கலாமே தவிர, ஆனால் ஒவ்வொன்றையும் வந்து உங்களோட விஷயங்கள் வந்து பயங்கரமாக ரசிக்கப்பட்டு தான் இருக்குது. அது விசாரணை மாதிரி, குக்கு மாதிரி, இந்த இன்டென்ஸான ஸ்கிரிப்ட்ஸாக நீங்கள் பண்ணதாக இருக்கலாம், இல்லை திருடன் போலீஸ் மாதிரி, அட்டகத்தி மாதிரி, தமிழுக்கு என்னுடைய எழுத்துவ மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப சட்டில்டாக த பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜில் நீங்கள் பண்ண படங்களாக இருக்கலாம். எல்லாமே ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக மக்கள் வந்து அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ஓவர் த இயர்ஸ் எப்படி மாறி இருக்கு? அவ்வளோ பயங்கரமாக ஃபில்ட்ரு பண்ணிலாம் கிடையாது. அது அமைஞ்சது, எல்லா நல்ல படங்களுமே அமைஞ்சிருக்கு. இதான் கதை இப்படி அப்படின்றது எனக்கு இல்லை. ஆனால் மதம் சார்ந்தோ இல்லைன்னா இப்போது வந்து ஒரு கேஸ்ட்டை வச்சோ இல்லைன்னா வந்து வயலன்ஸ், பயங்கரமான வயலன்ஸை வச்சோ படம் அப்படி வேணான்ற ஐடியாவாக இருக்குது. அப்புறம் சில சீன்ஸ் வேண்டாம் அப்படின்ற விருப்பம்லாம் இருக்குது. அந்த மாதிரி படம் பண்ணக்கூடாது, எதையுமே க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி. ஏன்னா இங்கே குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கிற எந்த விஷயமும் வேண்டாம் அப்படின்ற விருப்பம். ஓகே, க்ளோரிஃபை இப்போ கேஸ்டாக இருந்தால் கேஸ்ட்டை க்ளோரிஃபை பண்ணக்கூடாது. இப்போ அதில் இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் பேசுகிறதோ இல்லை, அது வேறு. இப்போ ரிலிஜனை வச்சு ஒரு ரிலிஜன் மதத்தை வச்சு மட்டுமே நம்ம அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ற, அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சில ஐடியாஸ் எனக்கு இருக்குது. ஓகே, போயிட்டு வேண்டாம். ஸோ அதே மாதிரி இப்போ முன்னாடி பேசும்போதுமே சொல்லியிருந்தீங்க, அட்டகத்தி தினேஷ் அப்படின்ற அந்த டேக் வந்து எப்போ மாறும் அப்படின்னு ஒரு இது விஷயமா இருந்தது. ஆனால் இதில் மாறி இருக்குன்னு சொல்லி ரஞ்சித் சார் உங்கள்கிட்ட சொன்னதாக சொன்னீங்க. ஸோ இன்னும் நெருக்கமாக ஒரு நண்பர்ன்ற முறையில், அவருடைய முதல் பட ஹீரோன்ற முறையில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பார் இல்லையா? அண்ணன்ற முறையில். ஓகே, ஆக்சுவலி டேரக்டரு ஆர்டிஸ்ட்னு சண்டை போடும்போது டேரக்டராகன்னு சொல்லிவிடுவேன். நார்மலாக திருப்பி இருக்கும்போது அது போயிட்டு இருக்கும், ஃப்ரெண்டு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு. ரஞ்சித் சார் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹியூமன். அவர் என்னோட ரொம்ப நாளாக காத்துட்ருக்கோம் எல்லாருமே இந்த ஒரு இந்த மொமெண்ட்டை பார்க்குறதுக்கு. மேபி கெத்து அப்படின்றது என்னோட அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஏன் வந்து இன்டர்வியூஸ்லாம் பெருசாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் பேசினா நிறைய பேசுவேன், எனக்கு எங்கே எப்படி அது கன்வே ஆகிடும்னு தெரியாது. அதுதான் சொன்னேன்ல, அப்போ நான் பேசும்போது நான் ஒரு இடத்துலேருந்து சொல்லுவேன். அது ரொம்ப பக்கத்தில் இருந்தால் தான் விஷயம், இல்லைனா வந்து தேவையில்லாமல் எனக்கு வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுறதோ அது ஆஷாவும் கிடையாது. நான் அந்த சென்ஸ்லேயும் சொல்லியிருக்க மாட்டேன். அது எப்படி கன்வே ஆகுதுன்ற பயம் எனக்கு. அதனால நான் வந்து சரி ஓகே அமைதியாக இருக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹைப் ஆகிட்டேன்னா அது டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுனால ரேராக பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தவங்களோட லைன் அப்புன்றது என்ன மாதிரியான விஷயங்களா இருக்குது? ஏன்னா ஜெய்பேபி பெரிய சக்ஸஸ், லப்பர் பந்து பிளாக் பஸ்டர், அது தண்டகாரண்யம் இருக்குது. ரிலீஸ் வந்து நெக்ஸ்ட் தண்டகாரண்யம், இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு. சொன்ன அதிகன் ஆதிரை சாரோட படம். அது அடுத்த குண்டுலேருந்து அடுத்து பெருங்குண்டா வராங்க. கருப்பு பல்சர் ராஜேஷ், நம்ம SMS ராஜேஷ் அவருடைய அசிஸ்டன்ட் முரளி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பல்சர் அது வருது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வாராயோ வெனிலாவே, அது இந்த படம் கொஞ்சம் ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஆகி டைம் பட் ஆனால் இது ஹோப்ஃபுல்லி ரிலீஸ் ஆகும் நான் விரும்புகிறேன். ஏன்னா அதில் ராஜா சார் பாடியிருப்பாங்க, யுவன் பிரதர் பாடியிருக்காங்க, கார்த்திக் சார் மியூசிக், இது அமைஞ்சதே அவ்வளோ சூப்பராக. சசிதரன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது செம்மையாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். அது இப்போ வந்தால் சூப்பராக இருக்கும். அது விருப்பமாக இருக்குது அதில். இது லைன் அப்பு. அண்ட்
மோஸ்ட்லி ஒரு இது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நடக்குது. ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ண ஒரு கூட்டணியில மறுபடியும் எனக்கு என்ன பயம்னா வந்து இப்போ நான் எனக்கு வந்து என்னன்னா பழகிட்டு இப்போ திருப்பி அவங்க கிட்ட ஒரு க்ளோஸா நம்ம இருக்கிறதுனால ஒர்க்கா எப்படி போவோன்ற பயம் இருக்கு எனக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால நடக்கட்டும், அது நல்லபடியாக நடக்கட்டும். ஆனால் இது சூப்பராக ப்ளீஸ் ஆகிட்டு இருக்கு. நான் பிளான் பண்ணல. இப்போ லப்பருக்கு வந்து இந்த கெத்து வந்து அந்த ஒரு இடத்துக்கு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ்க்கு திருப்பியும் அகெயின் ரிவ்யூ பண்ண படம் பார்த்த எல்லாருக்குமே வந்து எனக்கு கிடைச்ச அன்பு எல்லாருக்குமே சூப்பராக போய் சேரணும், கிடைக்கணுன்றது என்னோட விஷயம். நன்றி, ரொம்ப நன்றி. சூப்பர்ண்ணா. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. ஸோ டீட்டெயில்டான கான்வர்சேஷனாக வந்து நம்ம இதுக்கப்புறமா அடுத்தடுத்த விஷயங்களை வந்து சந்திக்க போகிறோம். ஸோ கெத்து 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 வேட்டி சேலைய மேட்சிங்லயும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லயும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேஷ்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.